அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிறவர்கள் யாவரும் துன்பப்படுவார்கள். ஆண்டவர் இந்த வசனத்தை என்னோடு ஆண்டவர் இடைப்பட்டார். அல்லேலூயா. அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிறவர்கள் யாவரும் துன்பப்படுவார்கள். இது 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் 12வது வசனத்தில் ஒரு பரிசுத்தவான் இன்னொரு பரிசுத்தவானுக்கு எழுதின ஒரு கடிதம். யாரு கொஞ்சம் சொல்லுங்களேன், யாரு சத்தமாக சொல்லணும். ஒரு பெரிய பரிசுத்தவான் தன்னுடைய அசிஸ்டண்ட்டுக்கு எழுதின கடிதம். அல்லேலூயா. தனக்கு கீழே இருக்கிற ஊழியக்காரனுக்கு எழுதின கடிதம். இவரும் ஒரு பரிசுத்தவான் தான், அவரும் ஒரு பரிசுத்தவான் தான். இன்னைக்கு உங்கள் எல்லாரையும் என்னையும் பார்த்து கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருடைய கொள்கை என்கிற அந்த காரியத்தை ஏற்றுக்கொண்டு அவருக்காக ஜீவிக்கிற நம்மையும் பரலோகம் நம்மை பரிசுத்தவான்களாக பரிசுத்தவாட்டிகளாக தான் பார்க்கிறது. அல்லேலூயா. அப்படி தான் 1 கொரிந்தியரை துவங்கும் போது எடுக்காதீங்க, பரிசுத்த பவுல் அப்படி தான் அவர்களுக்கு துவங்குகிறார். பரிசுத்தமாக்கப்பட்டவர்களும் பரிசுத்தவான்களுமாக முடிய அழைக்கப்பட்டவர்களுமாகிய உங்களுக்கு எழுதுகிறதாவது என்று எழுதுகிறார். அப்படி என்று சொன்னால் இன்றைக்கு நாம் இங்கே உட்கார்ந்து இருக்கிறவர்கள் யாவரும் ஒரு முறை பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள், இயேசுவின் இரத்தத்தினாலே தொடர்ந்து பரிசுத்தவான்கள் ஆகும்படிக்கு அழைக்கப்பட்டவர்கள். ஒரு முறை பரிசுத்தமாயிட்ட உடனே, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால பரிசுத்தமாயிட்ட உடனே கொம்பெல்லாம் முளைச்சிடக்கூடாது. அப்படியே நீ ஒரு பெரிய பரிசுத்தவான்னு எண்ணம் இருக்கக்கூடாது, பரிசுத்தவாட்டின்னு எண்ணம் இருக்கக்கூடாது. பரிசுத்தவான் ஆகும்படி, பரிசுத்தவாட்டிகளாகும்படி நாம் முன்னேறி கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. பரிசுத்தவானாய், ஒரு பரிசுத்தவானாய் பரிசுத்தவாட்டியாய் மாறுகிறதற்கு நமக்கு அடிச்சுவடி யாருன்னா அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான். அல்லேலூயா. அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னை பற்றி அவர் சொல்லும்போது ஒரு காரியத்தை சொல்லுகிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 29வது வசனம். எது ஒரு மனிதனை பரிசுத்தவானாய் பரிசுத்தவாட்டியாய் மாற்றும்? நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன். அல்லேலூயா. அவர் சொல்லுகிறார், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன். இந்த ஒன்றுதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு ஒரு பெரிய பரிசுத்த தெய்வமாக காட்டியது. அல்லேலூயா. அது அவருடைய வாழ்க்கையில் கடைசி வரலும் இருந்தது. இந்த சாந்தம், இந்த சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பூமியை சுதந்திரத்துக் கொள்ளுவார்கள். இன்றைக்கி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமி முழுவதையும் சுதந்திரத்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அதற்கு காரணம் அவருடைய சாந்த குணம். ஆகினால் தான் கொஞ்ச நாட்களுக்கு முன்பாக நான் ஒரு வீடியோவை அனுப்பினேன். ஒரு அழகாக ஒரு பட்டை அடித்த ஒரு மனுஷன், அவர் திருவிருந்தை குறித்து பேசுகிறார். அவருடைய சாந்த குணத்தை குறித்து பேசுகிறார். அவர் இப்போது பூமி எல்லாம் அவருக்கு தன்னை எப்படி சுதந்திரத்து கொண்டார். இயேசு கிறிஸ்து இந்த பூமி முழுவதையும் சுதந்திரத்து கொண்டதுக்கு ஒரு காரணம் என்ன? அவர் சாந்த குணம். அதுக்கு அடுத்தது என்னது? மனத்தாழ்மை. என்னது? மனத்தாழ்மை. அவருடைய மனத்தாழ்மை எந்த அளவுக்குன்னா சீஷர்களுடைய பாதங்களை கழுவுகிற அளவுக்கு. அல்லேலூயா. எந்த அளவுக்கு?
சீஷர்களை பாதங்களை கழுவுகிற அளவுக்கு. சில நேரங்களில் மற்றவர் சீஷர்களுக்கெல்லாம் சிலருக்கெல்லாம் சிலது ஒன்றும் விளங்காது. ஒரு பரீட்சையில் எல்லாரையும் கூப்பிட்டுருந்தாங்க, கவனிங்க. எல்லார் கையிலையும் கொஸ்டின் பேப்பர் கொடுக்கப்பட்டது. பத்து பேர் எல்லாரும் கொஸ்டின் என்ன பண்ணாங்க, கட கட கடன்னு ஃபில் பண்ணாங்க. கொஸ்டினுக்கு ஆன்சரை ஃபில் பண்ணாங்க. எல்லாரும் கொண்டு போய் கொடுத்தாங்க. வேலைக்கு போனவங்களுக்கு இன்டர்வியூ வச்ச இடத்துல கொஸ்டின் பேப்பர் கொடுக்கப்பட்டது. எல்லாம் கட கட கடன்னு கொஸ்டினை ஃபில் பண்ணாங்க. கொஸ்டின் பேப்பரை கொண்டு போய் கொடுத்தாங்க. 2 பேர் மட்டும் கொஸ்டின் பேப்பரை ஃபில் பண்ணாமல் அப்படியே கொண்டு போய் கொடுத்தாங்க. அங்கே என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் 2 பேரும் வேலைக்கு செலக்டடுன்னாங்க. அவங்க கேட்டாங்க, என்ன நியாயம் இது? நீங்கள் கொடுத்த கொஸ்டின் பேப்பரை நாங்கள் அழகாக கரெக்ட் ஆன்சரில் ஃபில் பண்ணி கொண்டு வந்திருக்கிறோம். எங்களுக்கு வேலை கொடுக்காம வெறும் பேப்பரை கொடுத்துக்கிறாங்க, இவங்களுக்கு வேலை கொடுத்துருக்குறீங்க. கரெக்டு, நீங்கள் எல்லாம் செய்து கரெக்ட். ஆனால் 10வது கொஸ்டின் ஒன்று இருக்கே, 10வது கேள்வி, அதை நீங்கள் படித்து பார்த்தீங்களா? அப்போ தான் பார்க்குறாங்க, மேலே கொடுக்கப்பட்டிருக்கிற எந்த கேள்விகளுக்கும் நீங்கள் பதிலளிக்க கூடாது. என்ன போட்டிருந்தது கீழே? எந்த கேள்விகளுக்கும். அவங்க அதே மாதிரி எந்த கேள்விகளுக்கும் பதிலளிக்காமல் அப்படியே கொண்டாந்து கொடுத்தாங்க. அதனால் அவங்களுக்கு வேலை. நீ அந்த கொஸ்டினை பார்க்கல, நீ என்ன பண்ணுற, எடுத்த உடனே கட கடக்கன்னு உன் புத்தியை வெளிப்படுத்திட்ட. சிலருக்கு புத்தி இருக்கும், புத்தி கூர்மை இருக்காது. விளங்குதா? எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சிங்க? புத்தி கூர்மை உள்ளவன் நிதானிச்சு பார்த்து அதனால தான் சொல்லுவாங்க, கொஸ்டின் பேப்பர் வாங்கின உடனே முதல்ல எல்லா கொஸ்டினையும் படிச்சிரு. வாங்கின உடனே எழுத ஆரம்பிக்காத சொல்லுவாங்களா? டீச்சர்ஸ் சொல்லி கொடுப்பாங்க எக்ஸாம் ஹாலுக்கு போகிறதுக்கு முன்னால். அதில் எதெல்லாம் தெரிஞ்ச கொஸ்டின் அதை டிக் பண்ணி அதை மட்டும் முதல்ல எழுது. இவங்க என்ன பண்ணல, வாங்கினோடனே எழுத ஆரம்பித்தாங்க. ஆன்சர்லாம் கரெக்டு தான், ஆனால் அங்கே எழுதவே சொல்லலையே. புத்திசாலின்னு நினச்சிக்கிட்டு முட்டாளாக இருக்கிற நிறைய பேர் இருப்பாங்க. சிலர் புத்திசாலியாக இருப்பாங்க, ஆனால் புத்தி கூர்மை இருக்காது. உங்களுக்கு புரியுதுங்களா? புத்திசாலித்தனத்துக்கும் புத்தி கூர்மைக்கும் உள்ள வித்தியாசம் புரியுதா? நிறைய பேர் நம்ம ரொம்ப புத்திசாலின்னு நினச்சிக்கிட்டு இருப்போம், ஆனால் நமக்கு புத்தி கூர்மை இருக்காது. ஆனால் அதில் ஒரு புத்தி கூர்மை உள்ளவன் இருந்தான், ஒரு புத்தி கூர்மை உள்ளவன் இருந்தான். ஏசு பாதங்களை கழுவும் போது அங்கே ஒரு புத்தி கூர்முள்ளவன் இருக்கிறான். அவன் தான் பேசுரு. அவன் கண்டுபிடிச்சிட்டான், ஐயோயோ இவர் சாதாரணமானவர் கிடையாது, இவர் தேவகுமாரன், இவர் கர்த்தர், இவர் வானத்தையும் உண்டாக்கினவர். ஐயோ இவரு போய் என் காலை கழுவுறதா? இந்த மாதிரி புத்தி கூர்முள்ளவங்க நிறைய பேர் இருக்கிறீங்களா என்னன்னு எனக்கு தெரியல. மற்ற சீசன் எல்லாம் காலை கழுவுறதுக்கு காலை காமிக்கிறான். மற்ற சீசன்லாம் அதுக்கு வம்பு எதுனா சொன்னால் இவர் வேறு என்ன ஒன்று சொல்லிக்கிட்டு இருப்பார், இவர் என்ன சொல்லிக்கிட்டு இருப்பார். ஆனால் இவன் தான் அந்த புத்தி கூர்மை உள்ளவன். அவர் யாருன்னு தெரிஞ்சிருக்கிறான். ஏற்கனவே எல்லாரும் விட்டு போகும்போது இவன் தான் என்ன சொன்னான், நீ ஜீவனில் தேவனுடைய குமாரன், நாங்கள் எங்கே போவோன்னு கேட்டான். இதெல்லாம் உள்ள அவனை ஆண்டவரை பற்றி நல்லா அறிஞ்சு வச்சிருக்கிறது தன்மை குறிக்குது. இவ்வளோ தூரம் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஆண்டவர் சொன்னார், டேய் டேய் இது உனக்கு ரத்தமும் மாம்சமும் வெளிப்படுத்தலை,
எது வெளிப்படுத்தினது? ஆமாம், பரலோகமே வெளிப்படுத்திருச்சு உனக்கு. ஆச்சரியம். இப்போ ஆண்டவருக்கே ஆச்சரியம். கரெக்டாக சொல்லிட்டியா? அவ்வளோ பேர் இருந்தாங்க, எவனும் சொல்லலை. இங்கே எல்லாரும் காலை காமிக்கிறான் கழுவுறதுக்கு, இவன் மட்டும் முடியாதுன்றான். ஏன்னா he knows about Jesus. he knows very well about Jesus. தெரிஞ்சு வச்சிருக்கிறது இல்லை, வெரி வெல், நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கணும். அல்லேலூயா. புத்தி கூர்மை இல்லவன். நீ எவ்வளவுக்கு எவ்வளவு ஆண்டவரை பற்றி தெரிந்து வைத்து ஆண்டவரை உடைய இருதயத்தில் பெரிய அளவில் மதிப்பு வைத்திருக்கிறாயோ, நீ புத்தி கூர்மை உள்ளவன். அல்லேலூயா. உடைய எண்ணத்தில் ஆண்டவரை பெருசாக வச்சிருந்தா நீ புத்தி கூர்மை உள்ளவன். நம்ம எப்படி இருக்க ஆசை? புத்தியாக இருக்கிற ஆசையா, புத்தி கூர்மையாக இருக்க ஆசையா? ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒவ்வொரு அசைவும் கவனிச்சாதான் புத்தி கூர்மை வரும். என்னது? ஒரு அசைவையும் கவனிக்கணும். ஒவ்வொரு அசைவனை கான்சன்ட்ரேட் பண்ணணும். புத்தி கூர்மை சும்மா வராது. புத்தி கூர்மை என்ன தெரியுமா பண்ணுவான்? ஒவ்வொரு அசைவையும் கவனிப்பான். நீ வேதத்தை, தேவனை பற்றியுள்ள காரியங்கள், ஊழியத்தின் காரியங்கள், சபையின் காரியங்கள் எல்லாவற்றையும் குறித்து அணுவா நீ கவனிச்சு 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 ஒரு வசனம் இருக்குல்ல, பத்திரமாய் நடக்கிறவன், உத்தமமாய் நடக்கிறவன் பத்திரமாய் நடக்கிறான். யார் பத்திரமா நடப்பான்? உத்தமமா. உத்தமங்கிறது அப்ரைட். ஆங்கிலத்தில் தான் சூப்பராக அப்ரைட். ரைட்டே ஓகே, ரைச்சஸ், நீதிமான். பட் உத்தமன் யார்? உத்தமனுக்கு என்ன ஆங்கிலத்தில்? அப்ரைட். அல்லேலூயா. கொஞ்சம் கவனங்கள்லாம் அதிகமாக ஆண்டவருடைய விஷயத்தில் செலுத்தணும். ஊழியக்காரன் ஒரு விஷயம் சொல்கிறேன்னா அது ஏன் சொல்கிறாங்க, எதுக்கு சொல்கிறாங்க? பைபிளில் ஒரு வசனம் இருக்குன்னா ஏன் சொல்கிறாங்க, எதுக்கு சொல்கிறோம், எதுக்கு எழுதியிருக்கு? ஆண்டவர் சொல்கிறாருன்னா ஏன், என்ன காரணம்? கொஞ்சம் கவனமாக, புத்தி கூர்மையா. அல்லேலூயா, அல்லேலூயா. இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் அவசியம். எத்தனை பேர் இது அவசியம்னு நினைக்கிறீங்க? அப்போ புத்தி கூர்மை. இங்கே வசனம் சொல்லுகிறது, பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிறவர்கள் துன்பப்படுவார்கள். இரண்டாவது ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். வாசிக்குங்கள். சங்கீதம் 22:24. அல்லேலூயா. நீங்கள் உடனே பயந்துடக்கூடாது. அன்றியும் கிறிஸ்து இயேசுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாக இருக்கிறவர்கள். அப்போ பக்தி மனலாம் துன்பத்துக்கு தான் இருப்பானா? துன்பம் தான் படணுமா அப்படின்னு நீங்கள் உடனே முடிவு வந்துடக்கூடாது. அந்த பக்தியாய் நடக்க மனதாக இருக்கிறவர்கள் துன்பப்படுகிறதனுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், அது ஆண்டவரை நேசிக்கிறதுனால. அல்லேலூயா. நான் அடிக்கடி உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன், பக்தி என்று சொன்னாலே அன்பு என்ற அர்த்தம். அன்பாயிருத்தல், தேவனிடத்தில் அன்பாயிருத்தல். மனைவியானவள் கணவனிடத்தில் எப்படி இருக்கணும்? பயபக்தியாயிருக்க கடவுள். இருக்குங்களா? எப்படி இருக்கணும்? இருக்க. மனைவி கணவன் இடத்துல எப்படி இருக்கணுங்க? இன்னும் ஒரு வசனம் சொல்லுது, தேவனிடத்தில் எந்த அளவுக்கு அன்பா இருக்கிறியோ அந்த அளவுக்கு யார் இடத்துல அன்பா இருக்கணும்? கணவர் இடத்துல. தேவனுக்கு எந்த அளவுக்கு கனம் கொடுக்குறியோ, மரியாதை கொடுக்குறியோ, அந்த அளவுக்கு யாருக்கு மரியாதை கொடுக்கணும்? கணவருக்கு.
அப்போ பக்தி என்பது வேஷம் அல்ல, பக்தி என்பது பரவசம் அல்ல. அல்லேலூயா. பக்தி என்பது நேசித்தல். சொல்லுங்கம்மா, பக்தினா என்னம்மா? அன்பாயிருத்தல். யார் இடத்துல அன்பாயிருத்தல்? தேவனிடத்தில். அந்த அன்பு எவ்வளவு அன்பு? பக்தி என்பது அளவுக்கு அதிகமாய் அன்பாயிருத்தல். அல்லேலூயா. எவ்வளோ அன்பாயிருத்தல்? அளவுக்கு அதிகமாய் அன்பாயிருத்தல். அந்த அளவுக்கு அதிகமாக தேவனிடத்தில் அன்பாக இருந்தவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க தெரியுமா? துன்பத்துக்கு ஆளானாங்க. ஆமாம், சாத்ராக்கு மேஷாக்கு ஆண்டவர் இடத்துல அளவுக்கு அதிக அன்பாக இருந்தாங்க. அளவுக்கு அதிகமாக அன்பாக இருக்கிறது என்ன? கவனிங்க, கொஞ்சம் எங்கே பாருங்க, என்ன கவனிங்க. தன்னுடைய உயிரை விட ஆண்டவர் அதிகமாக நேசிக்கிறது எதுங்க? கொஞ்சம் கவனிக்கிறீங்களா ப்ளீஸ்? நீங்கள் அந்த அளவுக்கு வந்திருக்கிறீங்களான்னு பாருங்க. சோதரம் அளவுக்கு அதிகமாக அன்பாக இருந்தாங்க. எப்படி? தன் ஜீவனை கூட ஆண்டவருக்காக கொடுக்கிறதுக்கு. தானியேல் ஆண்டவர் மேல அளவுக்கு அதிகமான அன்பு வைத்திருந்தான். எந்த அளவுக்கு? தன் ஜீவனை விட கொடுக்கிறது. ஜீவனை விட ஆண்டவர் அதிகமாக நேசித்தான், ஜீவனை கொடுக்கிற அளவுக்கு. தாவீது ஆண்டவர் மேல அளவுக்கு அதிகமான அன்பு வைத்திருந்தான். ஜீவனில் தேவனை நிந்திக்கிறதற்கு இவன் யார்? எல்லாரும் பின்வாங்கி போனாலும் தான் உயிரை கொடுக்கிற அளவுக்கு தேவன் மேல அன்பா இருந்தான். அல்லேலூயா. இதெல்லாம் எதனால? பக்தி. அந்த பக்தியா இருக்கிற அந்த மனது தான் பாவம் தாவீத எத்தனையோ வருஷம் காட்டில் கிடக்க வைத்தது. அந்த பக்தியா இருக்க மனதா இருந்தது தான் இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை தூக்கி நெருப்பில் போட வைத்தது. இந்த ஆண்டவர் மேலே அளவுக்கு அதிகமான பக்தியாக இருந்ததுனால தான் தானியேலுக்கு சிங்கக்கபி கிடைத்தது. ஆண்டவருக்கு மேலே அளவுக்கு அதிகமாக இருந்த பக்தியாக இருந்ததுனால தான் யோசேப்பு பாவம் குழியில் போட்டாங்க, வேற ஒருத்தங்கிட்ட வித்துட்டாங்க, ஜெயிலில் கிடந்தான். எத்தனை உபத்திரவம். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் பலரை சொல்லிக்கொண்டே இருக்கலாம். ஆண்டவர் மேலே அளவுக்கு அதிகமான பக்தியாக இருந்ததுனால தான் மரியாள் பட்ட துன்பத்திற்கு அளவே இல்லை. இயேசுவை பெற்ற மரியாள் ஆண்டவர் மேலே அளவுக்கு அதிகமான அன்பு இருந்ததுனால்தான் சீஷர்கள் பவுல் பட்ட பாடுகளுக்கு என்ன இல்லை? அளவே இல்லை. இவர்கள் எல்லாரும் மனப்பூர்வமாய் தங்களை அன்பினால் அல்லேலூயா அல்லேலூயா. ஒரு நாள் ஒரு பையன் ஒரு பள்ளிக்கூடத்திலே படித்து கொண்டிருந்தான். நன்றாய் படிப்பான். அவங்க வீட்டில் அவங்க இதில் ஒரு அவார்டு கொடுக்குற ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருந்தாங்க. அதில் இவனுக்கு தான் அவார்டு கொடுக்கணும் சொன்னாங்க. இந்த அவார்டு வாங்குகிற பிள்ளைங்கள்லாம் உங்கள் பேரண்ட்ஸை கூட்டிக்கிட்டு வரணும்னு. இவன் சொல்லிட்டான், எனக்கு யாரும் இல்லைன்னு. ஆனால் அவங்க அம்மா இருக்கிறாங்க சொல்லிட்டான். ஆனாலும் அந்த அவார்டு கொடுக்கறனால இவங்க அந்த தாய்க்கு ஒரு ஆசை, எப்படியாவது என் பிள்ளை அவார்டு வாங்குறத என்ன செய்யணும், பார்க்கணுன்னு சொல்லிட்டு முகத்தை மூடிக்கிட்டு
ஒரு ஓரமாக உட்காந்து என்ன செய்கிறாங்க பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. அவார்டெல்லாம் வாங்கி முடிச்சிட்டான். எல்லாரும் கேட்டேன், இவன் என்ன தான் அவார்டு வாங்கினாலும் உள்ளத்தில் ஒரே பாரம். ஐயோ, எங்கள் அம்மா பார்க்கலையே உள்ள குத்திக்கிட்டே இருக்கு. ஆனால் அவங்க அம்மா போனாங்க, பார்த்தாங்க. வீட்டுக்கு வந்தோடனே சொன்னாங்க, அவன் கேட்டான், ஏம்மா நீ வரலம்மா, எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்ததுமா. அம்மா சொன்னாங்க, இல்லை தம்பி, நான் வந்தேன், என் முகத்தை மூடிக்கிட்டு ஒரு மூலையில் உட்காந்து என்ன செய்தேன், பார்த்தேன். இவன் அழ ஆரம்பிச்சிட்டான். மா, நான் ஏன் உன்னை வர வேணான்னு சொன்னேன்னு தெரியுமா? உன் முகம் ரொம்ப அசிங்கமாக இருக்குதும்மா. உன் முகம் ரொம்ப அசிங்கமாக இருக்குது. அதனால தான் நான் உன்னை வர வேணான்னு சொல்லிட்டேன். சொல்லி முடித்த உடனே அவன் தாயை கட்டி பிடித்து கொண்டு கதற ஆரம்பித்தான். மா, ஏன் நீ இந்த நிலைமைக்கு போன? எல்லாரும் அழகாக இருக்கிறாங்களே, எனக்கு கிடைச்ச அம்மா மட்டும் ஏன் இப்படி அசிங்கமாக இருக்கணும்? எனக்கு கிடைச்ச அம்மா மட்டும் ஏன் இப்படி இருக்கணும்? நான் அம்மா இல்லைன்னு நாங்கள் சொன்னது எனக்கு எவ்வளவு கேவலம் தெரியுமா? எல்லாருடைய அப்பா அம்மாவும் பார்க்க வந்தாங்க, நான் மட்டும்தான் அங்கே அனாதையாக நின்னேன். காரணம், உன் முகம் இப்படி இருக்கிறதுனால தான் நான் உன்னை அங்கே அறிமுகப்படுத்த விரும்பலை. எல்லாரும் அழகாக இருக்கிறாங்க, நீ மட்டும் ஏன் இப்படி இருக்கிற? ஏன் எனக்கு மட்டும் இப்படி ஒரு அம்மாவை கடவுளை கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி அவன் ஆள ஆரம்பித்தான். அந்த அம்மா நேராக போனாங்க, ஒரு இரும்பு பெட்டியை திறந்தாங்க, அவங்க கல்யாண ஃபோட்டோவை கொண்டு வந்து காமிச்சாங்க. இதான்ப்பா நான். அவனால் நம்ப முடியல. அம்மா, இது நீங்களா? இவ்வளோ அழகாக இருந்தீங்களா? இவ்வளோ அழகான அம்மாவா எனக்கு? ஆமாப்பா. அப்புறம் ஏன் இப்படி அசிங்கமா நீங்கள்? ஒரு நாள் ராத்திரி வேளையில் திடீரென்று நம்முடைய வீடு தீப்பற்றி இருந்தது. நீ உள்ளே இருந்த, உன்னை காப்பாற்றுறதுக்கு ஓடி வந்து அவனை தூக்கி, உனக்கு காயப்படக்கூடாது என்று சொல்லி நான் உன்னை அணைத்து கொண்டேன். உண்மையில் காயப்படக்கூடாது என்று சொல்லி அணைத்ததுனால, என் மேலே பட்ட தீ காயத்தினால தான்ப்பா நான் இவ்வளோ அசிங்கமானேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் கதற ஆரம்பித்தான், அவன் அழ ஆரம்பித்தான். அம்மா, உன்னுடைய அன்பை நான் புரிந்து கொள்ளாமல் போனேன். அல்லேலூயா. இந்த அன்புக்கு நான் என்ன செய்வேன், இந்த அன்புக்கு நான் என்ன செய்வேன்னு சொல்லி அழ ஆரம்பித்தான். பக்தி என்றால் இதுதான் பக்தி. பக்தி என்றால் இதுதான் பக்தி. பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிறவர்கள் துன்பப்படுவார். நீ கர்த்தருக்கு மேலே அன்பு வைத்திருப்பாய் என்று சொன்னால், உன் பக்தி உண்மையானதாயிருக்கும் என்று சொன்னால், நீ கர்த்தருக்காக துன்பப்படுகிற மகனாக மகளாயிருப்பாய். அல்லேலூயா. நீங்கள் வரலாற்றை பாருங்கள். அப்படி துன்பப்பட்ட, பக்தி நிமித்தமாக துன்பப்பட்ட யாரையாவது கர்த்தர் சும்மா விட்டாரா பாருங்க. உபத்திரவப்படுகிறவனுடைய உபத்திரவத்தை பார்த்து தேவனுக்காக, கர்த்தருக்காக, பக்தி நிமித்தமாக கிறிஸ்து இயேசுவுக்குள் நீ பக்தியாயிருக்க மனதாயிருந்து கர்த்தருக்காக நீ படுகிற ஒவ்வொரு பாடுகளையும் கர்த்தர் மேலிருந்து பார்த்து கொண்டே இருக்கிறார். அதைதான் சங்கீதக்காரன் அழகா எழுதி வைத்திருக்கிறான்.
கிறிஸ்து இயேசுவுக்குள் பக்தியாய் மனதாய் இருக்க பாடுபடுகிறவர்களுடைய அவர்களுடைய முடிவு என்னவா இருக்கும் என்று சொல்லி, அல்லேலூயா, கர்த்தருக்காக பாடுபட்டவர்களுடைய முடிவு எப்படி இருந்தது என்று சொல்லி வேதத்திலே நாம் பார்க்கிறோம். யோசேப்புடைய முடிவு எப்படி இருந்தது? தாவீதுடைய முடிவு எப்படி இருந்தது? சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவுடைய முடிவு எப்படி இருந்தது? தானியேலுடைய முடிவு எப்படி இருந்தது? மோசேனுடைய முடிவு எப்படி இருந்தது? கவனிங்க. அல்லேலூயா. அதேதான் சங்கீதம் 22 அந்த சங்கீதக்காரன் எழுதுகிறான், கர்த்தர் என்னமா வேணும்? கவனிங்க. உபத்திரப்படுகிறவனுடைய அப்பா படிங்க, ஒரே ஒருத்தர் படிங்க சீக்கிரம். ஆமே. அவர் அந்த உபத்திரவத்தை என்ன செய்யல? அற்பமா என்றதில்லை, அதை விலையேற பெற்றதாய் மாற்றுகிறார். ஆண்டவருக்காக நீ படுகிற ஒவ்வொரு உபத்திரவத்தையும், ஆமென், அல்லேலூயா. நீ நினைக்கலாம், நான் ரட்சிக்கப்படாமல் இருந்தா, நான் அப்படி இருந்தா, இப்படி இருந்தா, யாருக்காவது என்ன கல்யாணம் பண்ணி கொடுத்துருந்தா, என் அக்கா அப்படி இருக்கிறா, அண்ணன் எப்படி இருக்கிறான், தம்பி எப்படி இருக்கிறான், என் சொந்தக்காரன் அப்படி இருக்கிறான், அவங்க எப்படி இருக்கிறாங்க, ஓ நான் ஆண்டவருக்குள்ளே வந்து இப்படி ஆயிட்டேன். அவங்களாம் நரகம் போக போகிறாங்க, நீயும் போகிறதா போ, உன்னை யார் வேணான்னா. ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன்ல, அசெம்பிளி சர்ச்சில் அப்போ ரொம்ப பள்ளமாக இருந்தது. இப்போ இருக்கிற இன்னும் செலிப்ரேஷன் சென்டர் ஒருத்தர் ஆள் 300 லாரியை வச்சு அங்கே மண் அடிச்சுக்கிட்டு இருந்தார். எங்கள் வீட்டில் வாடகை இருந்தவர் அங்கே டீ சப்ளை பண்ணுவார். அவர் வந்து சொன்னார், அவர் சிபிஎம் விசுவாசி. அவர் சொன்னார், பிரதர் பாருங்கள், ஒரு திருப்பதி ஏழுமலையான கும்பிடுறவன எத்தனை லாரி வச்சு எவ்வளோ பணக்காரனாக இருக்கிறான் பாருங்க, அவன் தான் ஃபுல்லாக மண் அடிக்கிறான். இவங்க பாருங்க அவனுக்கு போய் கொடுத்துருக்குறாங்க. ஒரு விக்கிர கத்தை கும்பிட்றவெல்லாம் அப்படி இருக்கிறான், நம்ம பாருங்க டீ வித்துக்கிட்டு இருக்கிறோம். நான் அவங்கள பார்த்து சொன்னேன், அவரை பார்த்து சொன்னேன், அவன் அவ்வளவும் சம்பாதிச்சு நரகம் போக போகிறான். பிரதர், நீங்களும் நரகம் போகிறதா இருந்தா போய் அவன் கம்பெனியில் சேர்ந்துக்கங்க. அவ்வளோ சம்பாதிச்சு எங்கே போக போகிறான் சொல்லுங்க? நரகம் போக போகிறான். எனக்கும் கர்த்தர் நித்திய ஜீவனை வாக்கு பண்ணியிருக்கிறார். எத்தனை நாள் வாழ்ந்துருவான்? நான் அப்புறம் தான் இப்போ தான் யோசிக்கிறேன், அந்த கொரோனாவில் அந்த லாரி 3 வருஷம் நின்றுந்தா என்ன ஆகிருக்கும்? அந்த 2 வருஷம் நின்றுந்தா அந்த லாரியோட கதி என்னவாயிருக்கும்? என்ன ஆகும்? எத்தனை டியூ கட்டுறது? என்ன பண்ணுறது? ஒருத்தர் 8 கார் வச்சுருந்தார். கொரோனா முடிஞ்ச உடனே ஒரு கார் கூட இல்லை, ஏன்னா ஒரு காருக்கும் டியூ கட்ட முடியல. அல்லேலூயா. நம்ம கர்த்தர் கொடுத்தது போதும், நம்ம நித்திய ஜீவனை சுதந்திரிக்க போகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால் நீ பக்தியாக இருக்கிறதுனால, துன்பப்படுறதுனால வேதனைப்படாத, உன்னுடைய முடிவு நல்லா இருக்கும். பக்தியாக இருக்க மனதாக இருந்தவர்கள், துன்பப்பட்டவர்களுடைய முடிவெல்லாம் எப்படி இருந்தது? வேதத்தில் நல்லா இருந்தது, சிறப்பாக இருந்தது. அதை தான் அவன் எழுதுகிறான். 22 முதலிருந்தே வாசிங்கம்மா, சங்கீதம் 22:12 முதலிருந்தே வாசிங்க, சத்தமாக வாசிப்பா. உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமா எண்ணாமலும் அருவருக்காமலும், அவன் முகத்தை ஆண்டவர் என்ன செய்யறதில்ல. நீ ஆண்டவருக்காக உபத்திரவப்பட்டு இருந்தீன்னா உனக்காக கர்த்தர் ஒரு நாள் முகத்தை என்ன செய்ய மாட்டார்? மறைக்கவே மாட்டார். மறைக்காமலும் இருந்து அவர் தம்மை நோக்கி அவர் கூப்பிடுகையில் அவனை கேட்டருளினார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த தேவன் தான் நம்முடைய தேவன். அல்லேலூயா.
நீ நினைக்கலாம், என் உபத்திரவத்தை யார் பார்க்கறது, என் கஷ்டத்தை யார் பார்க்கறது, நான் என்ன செய்ய போகிறேன்னு நினச்சிக்கிட்டு இருக்கலாம். கர்த்தருடைய பிள்ளையே, உன் கஷ்டத்தை கர்த்தர் மேலிருந்து பார்த்து கொண்டே இருக்கிறார். மற்றவர்கள் உன்னை அற்பமாய் நினைக்கிறது போல் அவர் அற்பமாக உன்னை நினைக்கிறதே இல்லை, உன்னை மேன்மையாய் நினைக்கிறார். நீ பணத்தினால கஷ்டப்படும் போது சொந்தக்காரன் உன்னை அற்பமாக நினைப்பான், கர்த்தர் உன்னை மேன்மையாய் நினைக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் கர்த்தர் உனக்கு பணம் கொடுக்கறதில்ல தெரியுமா? எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை நான் சொல்கிறேன். ஏன் உன்னை கர்த்தர் கரெக்டாக அளந்து வச்சிருக்கிறார் தெரியுமா? நிறைய வர அளவுக்கு தேவைக்கு மிஞ்சி ஏதாவது இருந்ததுன்னா அது கண்டிப்பாக உன்னை பாவத்தில் கொண்டு போய் விட்டுரும். எப்படி சொல்கிறீங்க? உனக்கு இச்சை உண்டாகும். என்ன உண்டாகும்? என்ன உண்டாகும்? உனக்கு பொருளாசை உண்டாகும். பணம் இருந்தால் பொருளாசை உண்டாகுமா உண்டாகாதா? சொல்லுங்கள். ஆமாம், இந்த காரை விற்றுட்டு இன்னொரு கார் வாங்கலாமா, இந்த சோஃபாமா, இதை பொருளாசை, அதை வாங்கலாமா, இதை வாங்கலாமா. ரஜினி அம்மா ஒருத்தரை பற்றி சொன்னாங்க. ஒரு காலத்தில் வீட்டில் எல்லாம் இருக்குமா, அப்போ கூட போய் 2 பேக்கு ஃபுல்லாக வாங்கிட்டு வந்துடுவேன், மறுபடியும் வீட்டில் போடுறது. அங்கே இருக்கிறதே ஏற்கனவே என்ன ஆகலைங்க. ஒருத்தவங்களை பற்றி ரஜினி அம்மா சொன்னது எனக்கு ஞாபகம் வருதா? துட்டு இருந்தால் இதுதான் நடக்கும். கணக்கு கொடுக்க வேண்டிய வரும். அங்கே வாங்கினதே இன்னும் செலவாகலை இல்லையா? பொருளாசை. இந்த பாவத்துக்கெல்லாம் நம்ம உட்படக்கூடாது. பரிசுத்தமான அப்படியே ஏசி எப்போ வந்தாலும் மேலே போயிடணும். அல்லேலூயா. அதுக்காக தான் புத்திசாலி சாலமன் ராஜா சொன்னான், எனக்கு அன்றாடப்படியை அளந்து தாரும். அன்றாடப்படி எனக்கு என்ன செய்யுங்க? பக்தியாய் நடக்க மனதாக இருக்கிறவர்கள் துன்பப்படுவார்கள். ஆனால் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், இந்த பக்தி நிமித்தமாய் உபத்திரப்படுகிற உபத்திரவத்தை கர்த்தர் என்ன செய்யதில்லை, அற்பமாய் என்றதில்லை. அவர்கள் கூப்பிடுதலுக்கு கர்த்தர் தம்முடைய முகத்தை மறைக்கிறதில்லை. நீ கூப்பிடும்போது கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி, அல்லேலூயா, உன்னை உயர்த்தி, உன்னை ஆதரித்து, உனக்கு அரவணைத்து எல்லாருக்கும் மேலே உயர்த்த வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆகினால் நீங்கள் யாராவது மனவேதனைப்பட்டிருந்தால் இன்றைக்கு கர்த்தர் உங்களை தேற்றுகிறார். கிறிஸ்துவின் நிமித்தப்படுகிற வருகிற உபத்திரவத்தினால, பாடுகளினால, கஷ்டத்தினால நீங்கள் இறந்திருந்தால் கவலைப்படாதீர்கள். உங்களுடைய உபத்திரம் ஒரு நாள் அற்பமாக எண்ணப்படுகிறதில்லை. கர்த்தர் எல்லாவற்றை கணக்கில் வைத்திருக்கிறார். யாக்கோபை ஆசீர்வதித்தது போல உன்னை ஆசீர்வதிப்பார். யோசேப்பை ஆசீர்வதித்தது போல உன்னை ஆசீர்வதிப்பார். உன்னுடைய முடிவு தான் முக்கியம். பாஸ்டர் டிவி தாமஸ் அடிக்கடி சொல்லுவாங்க, ஒரு மனுஷனுடைய ஆரம்பத்தை காட்டிலும் அவனுடைய முடிவு முக்கியம். யோசேப்பனுடைய ஆரம்பம் அற்பம், முடிவு எப்படி இருந்தது தெரியுமா? அல்லேலூயா. முடிவு முக்கியம். ஆனால் சாலமன் ராஜாவுடைய ஆரம்பம் எப்படி இருந்தது தெரியுமா? ஆஹா ஓஹோ. முடிவு ஒரு மனிதனுடைய ஆரம்பம் முக்கியம் அல்ல, முடிவு முக்கியம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்களை பலப்படுத்திக் கொள்ளுங்கள், உங்களை திடப்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் கிறிஸ்துவின் நிமித்தப்படுகிற பாடுகளுக்காக சந்தோஷப்படுங்கள். அல்லேலூயா. கிறிஸ்துவின் நிமித்தப்படுகிற உபத்திரவத்துக்காக சந்தோஷப்படுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். மற்ற ஜனங்களுடைய முடிவை காட்டில் உங்களுடைய முடிவே விசேஷமாக இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த தைரியத்தோடு முன்னேறி செல்ல கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். இன்றைக்கு நீங்கள் எடுக்கிற தீர்மானம் என்ன? இந்த நேரத்தில் நீங்கள் ஆண்டவரை பார்த்து என்ன சொல்ல போகிறீர்கள்? ஆண்டவரே, இதுவரையிலும் இந்த வெளிப்பாடு இல்லாமல் நான் மன சஞ்சலத்தோடு வாழ்ந்து விட்டேன். ஆனால் இப்படி இனி அப்படி கேள்வி கேட்க மாட்டேன், இனி வருத்தப்பட மாட்டேன். இனி ஆண்டவரே சோத்திரம் உமக்காக, ஆமேன் சோத்திரம், பாடுபடுவதற்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன்கிற தீர்மானம் எடுக்கிறீங்களா? இனி நான் உமக்காக துன்பப்படுவேன் ஆண்டவரே. நிச்சயமாய்க்க கர்த்தாவே, பக்தி நிமித்தம்
நிமித்தமாக துன்பப்படுவேன் ஆண்டவரே, எனக்கு அதுக்கு பலன் தாரும் என்று கேளுங்க. ஆண்டவரை பார்த்து கேளுங்க. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமாம், 2 நிமிஷம் தான் ஜெபம். ஆமாம், நல்ல சீக்கிரம் ஜெபம் பண்ணி தீர்மானம் எடுங்க. ஆமாம், இனி முறுமுறுக்க மாட்டேன், இனி முறுமுறுக்க மாட்டேன், இனி வேதனைப்பட மாட்டேன், இனி யாரையும் கம்பேர் பண்ணி இது பண்ண மாட்டேன், உறவினர்களை கம்பேர் பண்ண மாட்டேன், மற்ற யாரையும் கம்பேர் பண்ண மாட்டேன். கர்த்தர் எனக்கு எதை செய்தாலும் நன்மைக்காக தான் செய்வார். ஆமென். சொல்லுங்க, ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு பலன் தாரும், எனக்கு பலன் தாரும், மன ரம்மியத்தை தாரும், எனக்கு ஒரு திருப்தியை தாரும். ஹல்லேலூயா. என் சோர்வை என்னை விட்டு எடுத்து போடும். அவ்வப்போது பிசாசு எனக்குள்ள வந்து சோர்வை உண்டாக்கி என்னுடைய விசுவாசத்தை கெடுக்கிறான். அவைகளை என்னை விட்டு அகற்றும் ஆண்டவரே. அவனை எதிர்த்து நிற்க பலன் தாரும். கேளுங்க, பிசாசுக்கு எதிர்த்து இருக்க பலன் தாரும், பிசாசுக்கு எதிர்த்து நிற்க பலன் தாரும். சில நேரத்தில் சொல்லுவான், ஏன் தான் இதில் வந்தியோ தெரியல, ஏன் தான் இப்படி இருக்கிறியோ தெரியல. எல்லா பிசாசு சொல்லுவான். ஹல்லேலூயா. நீ அவனுக்கு எதிர்த்து நில். உன் வாழ்க்கையை கர்த்தர் தானியேலை போல மாற்ற வல்லமுள்ளவர். உன் வாழ்க்கையை எஸ்தர் ராஜாத்தை போல மாற்ற வல்லமுள்ளவர். ஓ, பக்தியாக இருக்க மனதாக இருக்கிற துன்பப்பட்டான் மொர்தெகாய், ஆனால் கர்த்தர் அவனை உயர்த்தினார், உன்னை உயர்த்துவார். ஹல்லேலூயா. இப்போது நீ சொல்ல, ஆண்டவரே இனி உமக்காக பாடுபடுவேன், இனி உமக்காக பாடுபடுவேன், உமக்காக அவமானங்களை ஏற்றுக்கொள்வேன், உமக்காக நிந்தைகளை சகிப்பேன். காரணம், என் முடிவு நன்றாக இருக்க போகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் பேசிக்கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. யாக்கோபினுடைய முடிவு நன்றாக இருந்தது போல இன்றைக்கு கர்த்தர் மறுபடியும் உனக்கு அதற்கு ஊர்ஜிதப்படுத்துகிறார். உன்னுடைய முடிவு கர்த்தர் நன்றாக வைக்க போகிறார். விசுவாசிப்பாயாக. ஓ, இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையை நீ பார்க்காதே, கர்த்தர் உன்னை விசேஷமாக வைக்க போகிறார். Hallelujah, praise the Lord. Sotra, 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 sotra.